السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا يطلع في ليلة النصف من شعبان فيغفر لجميع خلقه إلا لمشرك أو مشاحن. وعن أبي ثعلبة قال النبي صلى الله عليه وسلم: إن الله يطلع على عباده في ليلة النصف من شعبان فيغفر للمؤمنين ويملي للكافرين ويدع أهل الحقد بحقدهم حتى يدعوه. رواه أحمد وابن حبان ابن أبي شيبة وطبراني. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அடியார்களே, சிறப்புமிகு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய நமக்கு பல சந்தர்ப்பங்களை தருகிறான், பல சலுகைகளை தருகிறான், பல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறான். எப்படியாவது என்னுடைய அடியார்கள் என்னிடம் வந்துவிட வேண்டும், என்னுடைய அடியார்கள் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய அடியார்கள் எனக்கு முற்றிலுமாக கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை சந்தர்ப்பங்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குற்றம் செய்துவிட்டால் புறத்தை அடக்கி விடுவார்கள். தொடர்ந்து செய்தால் மன்னிப்பு கேட்டு வந்தால் ஒரு தடவை மன்னிப்பார்கள், 2 தடவை மன்னிப்பார்கள், 3 தடவை மன்னிப்பார்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த நிலை. தாயுடைய உள்ளத்திலே பாசம் இருக்கும் என்று சொல்லுகிறோம்னா, அந்த தாயுடைய உள்ளம் அது கூட 1 தடவை, 2 தடவை, 3 தடவை தான் பிடித்துக் கொள்ளும். ஆனால் நம்முடைய ரப், நம்முடைய எஜமானன், நம்முடைய ஹாலிக், நம்முடைய அல்லாஹ் எத்தனை ஆயிரம் தடவை அவனுக்கு நாம் மாறு செய்தாலும் என்னுடைய அடியான் என்னிடம் வந்துவிட மாட்டானா, என்னிடம் மன்னிப்பு கேட்க மாட்டானா, திருந்திவிட மாட்டானா என்ற அந்த ஆர்வத்தோடு இருந்து ஆசையோடு அப்படியே அரவணைக்கிறான். ஆகவே இந்த இரவுகளெல்லாம்
நம்மை நாம் திருத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காக. அன்பானவர்களே, பொதுவாக முஸ்லிம்களாகிய நம் மீது அல்லாஹ்வுக்கு தனி ஒரு பிரியம், தனி ஒரு பாசம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்ற நம் மீது அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் அஸ்ஸலாம் அது ஒரு திருநாமம், அல் முஃமின் அது ஒரு திருநாமம், அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பார் அல் முத்தகப்பிர். இந்த பட்டியலில் சலாம் என்பது அல்லாஹுடைய பெயர்களில் ஒரு பெயர், மோமின் என்பது அல்லாஹுடைய பெயரில் ஒரு பெயர். அல்லாஹ் நம் மீது உண்டான அன்பின் காரணமாக நம்மை முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார். அவனுடைய பெயரில் இருந்து, சலாம் என்பதிலிருந்து தான் முஸ்லிம் வந்தது. அதை போன்று அல்லாஹ்வுடைய பெயரில் ஒரு பெயர் மோமின். நாம் மோமின்கள். தன்னுடைய பெயரை தன்னுடைய அடியார்களுக்கு வைத்து அழகு பார்க்கிறான் அல்லாஹ், அன்பை கொட்டுகிறான் அல்லாஹ். சலாமிலிருந்து முஸ்லிம், மோமினிலிருந்து மோமின்கள். முஸ்லிம்களாகிய நாம், நமக்குத்தான் முஸ்லிம்கள் என்ற பெயர், நமக்குத்தான் மோமின்கள் என்ற பெயர். குர்ஆனை படித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை முஸ்லிம்கள் என்று அழைக்க மாட்டான், மோமின்கள் என்று அழைக்க மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை முஸ்லிம்கள் என்று அழைக்க மாட்டான், மோமின்கள் என்று அழைக்க மாட்டான். அந்தந்த நபிமாருடைய பெயரை சொல்லி அந்த மக்களே, அந்த இனத்தவர்களே, அந்த குடும்பத்தாரே இப்படித்தான் அழைப்பான். ஆனால் நம்மை முஸ்லிம்கள் என்று அழைக்கின்றான், மோமின்கள் என்று அழைக்கிறான். இன்னும் எத்தனையோ விதமான நேமத்துகளை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் அன்பானவர்கள். அப்படிப்பட்ட பல சலுகைகளில் இந்த இஸ்பு ஷாபான் மிக முக்கியமான ஒன்று. நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் மிக துரதிர்ஷ்டவசமானது என்று சொல்லலாம். நம்முடைய ஈமானே பலவீனமானது. அமல் செய்வதிலே நாம் சோர்வு அடைந்திருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் ஏதோ ஏதோ சந்தேகங்களை உண்டாக்கி, அது இல்லை இது இல்லை, விசேஷமான அமல் இல்லை, பராத் இல்லை, சாதான் இல்லை, இப்படியெல்லாம் என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இந்த மூமினான் அடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வராத அடியார்கள், இப்படிப்பட்ட இரவுகளை பயன்படுத்தி அவர்களுக்கு பயான்கள் செய்து, உபதேசங்கள் செய்து, அவர்களுடைய இதயங்களை திருப்பி நிரந்தரமாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை சந்தோஷமாக செய்து கொண்டிருந்த காலம் போய் ஒரு காலம், இப்போது எப்படிப்பட்ட காலம் என்றால் பல எதிர்ப்புகள், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள். பாவம்னா அவர்களை என்ன சொல்வது, அரைக்குறையாக தெரிந்து கொண்டு யார் யாரோ எதையே சொல்வதையெல்லாம் நம்பி அவர்கள் 24 மணி நேரமும் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஆளுங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு சாதாரணமான விஷயமாக தெரிகிறது. எந்த புகாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த புகாரியை 30 ஆண்டுகள் என்ன 40 ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த உஸ்தாதுகள், அவர்களுக்கு அந்த ஹதீஸ்கள் எல்லாம் தெரியவில்லையா? அப்படி இருந்தும் அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் துணிச்சலாக அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்களா? சிந்திக்க வேண்டாமா யாரு? ஆகவே இப்போது எங்கு பார்த்தாலும் பறக்கப்படுகின்றன, பராத் இரவு இல்லை,
நிஸ்பு ஷாபான் இல்லை, ஹதீஸ்களுடைய ஆதாரங்கள் இல்லை, ஆதாரமான ஹதீசுகள் இல்லை. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் உங்களிடத்தில் அந்த ஹதீசுகளை நான் படித்தேன் அல்லவா? அந்த ஹதீஸ் மிக ஆதாரபூர்வமானது, மிக சரியானது. அவர்கள் இந்த சனது சரியில்லை, இந்த சனது சரியில்லை, இது சஹீஹ், இது லஈஃப் என்று ஒரு உரைக்கல்லை வைத்திருக்கிறார்களே, எந்த உரைக்கல்லை போட்டு தீர்த்து பார்த்தாலும் சரி, தேய்த்து பார்த்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஹதீஸிலே பலவீனம் என்ற அந்த நிலையே கிடைக்காது. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், சஹீஹ், லஈஃப், பலமானது, பலவீனமானது என்றெல்லாம் ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே, ஏமாந்து போய்விடாதீர்கள். சஹீஹான ஹதீஸும் ஹதீஸு தான், பலவீனமான ஹதீஸும் ஹதீஸு தான். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, மௌது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். அதைத்தான் நாம் புறக்கணிக்க வேண்டும், அதைத்தான் நம்முடைய செயலில் கொண்டு வரக்கூடாது. ஹதீஸ் சஹீஹா இருந்தாலும் செயல்படலாம், லைஃபாக இருந்தாலும் செயல்படலாம். வித்தியாசம் என்ன? ஹதீஸ் சஹீஹாக இருந்தால், பலமானதாக இருந்தால், ஃபர்து என்ற சட்டத்தை எடுப்பார்கள், வாஜிப் என்ற சட்டத்தை எடுப்பார்கள், ஹராம் என்ற சட்டத்தை எடுப்பார்கள், கடமை என்ற சட்டத்தை எடுப்பார்கள். லைஃப் என்று இருந்தால் எது வாஜிபாக இருக்கிறதோ அதனுடைய சிறப்பை அது எடுத்துக்கூடும், எது முதலிலேயே ஹராமாக இருக்கிறதோ அந்த ஹராமை பலப்படுத்தும், எது பரவாக இருக்கிறதோ அந்த பரலை பலப்படுத்தும், சிறப்புகளை எடுத்து சொல்லும். எனவே லைஃபான ஹதீஸில் இருந்து நாம் சட்டங்களை எடுக்க மாட்டோம், ஆனால் செய்கின்ற அமல்களை சிறப்பிற்குரியதாக ஆக்கி மக்களுடைய மனதிலே ஆர்வத்தை உண்டாக்கி அந்த அமலை விடாமல் செய்வதற்கு தூண்டுகோலாக அமைக்கும். எனவே நம்மை பொறுத்தவரை சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் செயல்படுவோம், லைஃபான ஹதீஸாக இருந்தாலும் செயல்படுவோம். யாராவது இந்த ஹதீஸ் லைஃப் என்றால் அப்படியே மயங்கி விழுந்து விடாதீர்கள். லைஃபாக இருந்தால் என்ன, எந்த தப்பும் இல்லை. தொழுகை பரவு 5 நேரம், அந்த 5 நேர தொழுகையை தொழுவதனால் கிடைக்கக்கூடிய சவாபுகள் என்ன என்று ஒரு லைஃபான ஹதீஸ் சொன்னால் அதை சொல்வதில் என்ன தப்பு இருக்கிறது? இருந்தாலும் கூட இந்த நிஸ்பு ஷாபான் பிறை 15 அந்த இரவுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதற்கு அவர்களுடைய பாணியில் சொல்ல வேண்டும் என்றால் லைஃபான ஹதீஸ் அல்ல, சஹீஹான ஹதீஸ். இப்போது நாம் வாசித்தோமே, இன்னல்லாஹ லா யத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃப் மின் ஷஅபான். அல்லாஹ் தஆலா ஷாபானுடைய 15வது இரவில், லைலத்தின் நிஸ்ஃப் மின் ஷஅபான், ஷாபானுடைய 15வது இரவில் உற்று நோக்குகிறான், விசேஷமாக கவனிக்குகிறான். அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் அத்தனையையும் மன்னிக்குகின்றான். அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிக்குகின்றான். இல்லாத முஸ்லிம், யாருடைய இதயத்திலே சிறுக்கு இருக்குமோ, யாருடைய செயல்பாடுகளிலே சிறுக்கு இருக்குமோ, அல்லாஹ்வுக்கு நிகராக அடியார்களை ஆக்கியிருப்பார்களோ, அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ் அல்லாத வஸ்துவை கண்ணியப்படுத்துவார்களோ, அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ் அல்லாத வஸ்துவை வணங்குவார்களோ, அல்லது அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டியதை அல்லாஹ் அல்லாத இடத்தில் வஸ்துக்கள் இடத்தில் கேட்பார்களோ, அந்த சிறு முஸ்லிம் என்ற பெயரில் நாம் இருந்தாலும் அப்படிப்பட்ட நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு நிகராக இவருக்கு இந்த சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது என்று நாம் நினைத்திருந்தால், நம்பியிருந்தால், இன்று இரவு நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. சொல்லிவிட்டார்கள். யாருடைய கல்வியில் 100க்கு 100 அல்லாஹுடைய அந்த ஈமான் இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் நிச்சயமாக அல்லாஹுடைய மன்னிப்பு இருக்கிறது என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார். இது சரியான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இந்த காலத்திலும் கூட சவுதி அரேபியாவிலே ஹதீஸுகளை அதாவது சரியா தப்பா என்று பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் வைத்திருக்கிறார்கள். அவர்களே இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள்.
ஆக இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நிஸ்பு ஷாபான் என்பது மார்க்கத்திலே ஆதாரபூர்வமாக இருக்கின்ற ஒரு இரவு, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கின்ற ஒரு இரவு. இந்த நேரத்திலே அல்லாஹுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இரவில் கடை தெருவிலே நின்று பேசிக் கொண்டிருந்தால், 10 பேருக்கு மத்தியில் இருந்து கதை அளந்து கொண்டிருந்தால், மற்ற இரவுகளை போன்று இன்று இரவும் தொலைக்காட்சி பெட்டிகளை திறந்து வைத்துக் கொண்டு ஆபாசமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தால், ரேடியோ பெட்டிகளை திறந்து கொண்டு மனோ இச்சைகளை தூண்டக்கூடிய பாட்டுகளை கேட்டுக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமா? சொல்லுகிறார்கள், சரி, லைலத்துல் நிஸ்ஃப் என்பது ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அந்த இரவிலே இபாதத் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதா, குர்ஆன் ஓத வேண்டும் என்று இருக்கிறதா, யாசீன் ஓத வேண்டும் என்று இருக்கிறதா, துஆ செய்ய வேண்டும் என்று இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அன்பானவர்களே, எப்போது மன்னிப்புடைய இரவு என்று தெரிந்துவிட்டதோ, நபி சொல்லிவிட்டார்களோ, அந்த மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே வந்து அமர்ந்தால் தானே மன்னிப்பு கிடைக்கும். அல்லது நம்முடைய இல்லங்களிலே தனியான ஒரு அறையிலே அல்லாஹை நினைத்துக் கொண்டிருந்தால் தானே மன்னிப்பு கிடைக்கும். மாறாக மார்க்கத்திற்கு முரணான அந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்மை பார்ப்பானா? ஒரு உஸ்தாத் அல்லது ஒரு ஆசிரியர் மாணவர்களை கண்காணிக்கிறார், பார்க்க வருகிறார். பார்க்க வருகிற நேரத்திலே மாணவர்கள் கிதாபுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், முசாலா செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசிரியருக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். துஆ செய்வார், என்னிடத்திலே கல்வி பயில்கின்ற மாணவர்கள் நாம் இல்லாத நேரத்தில் கூட அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்களே, முசாலா செய்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் அதே நேரத்தில் அந்த உஸ்தாத் வரும்போது கிதாபுக்கு பகரமாக கதை புத்தகம் கையில் வைத்துக் கொண்டு அல்லது வார இதழ்களை கையில் வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருந்தால் அந்த உஸ்தாதுடைய உள்ளத்தில் அவர் இடம் பெறுவாரா? அந்த உஸ்தாதுடைய இலக்கத்திற்கு, அன்புக்கு, பாசத்திற்கு ஆளாகுவாரா? ஒரு காலமும் ஆக மாட்டார். எனவே அன்பானவர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திற்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டும். தவிர 100க்கு 100 ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆகவே எப்போது இது மன்னிப்புடைய இரவு என்பதற்கு, அதுவும் குறிப்பாக 15வது இரவு மன்னிப்புடைய இரவு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டார்களோ, அந்த மன்னிப்பை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக நாம் ஆக வேண்டாமா? தகுதி உடையவர்களாக வேண்டும் என்றால் இந்த இரவில் கூடுதல் வணக்கங்கள், விசேஷமாக திக்ர்கள் செய்ய வேண்டும், குர்ஆன்கள் ஓத வேண்டும், அல்லாஹ் இடத்தில் துஆ செய்ய வேண்டும். சமீபத்தில் பார்த்திருப்போம், பாஸ்போர்ட் கிடைப்பதற்கு முகாம் மிக இலகுவாக, இல்லை என்றால் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பல அங்கே இங்கே அடைய வேண்டும். அந்த பாஸ்போர்ட் முகாமிலே யார் சென்றார்களோ அவர்களுக்குத்தானே பாஸ்போர்ட் கிடைக்கும். செய்தித்தாள்களிலே பார்த்து வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் பாஸ்போர்ட் இல்லாதவர்களுக்கு பாஸ்போர்ட் வந்து கொட்டிவிடுமா? பாஸ்போர்ட் முகாம் நடந்திருக்கிறது என்று. ஆகவே 15வது இரவிலே அல்லாஹுடைய மன்னிப்பு இறங்குகிறது, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் அந்த மன்னிப்பை பெறுவதற்கு நாம் ஆர்வமுடையவர்களாக, தகுதி உடையவர்களாக நாம் வந்துவிட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த இரவிலே சில விசேஷமான அமல்களை உண்டாக்கி இருக்கிறார்கள் அந்த மன்னிப்பை பெறுவதற்காக. ஆகவே யாசீன் ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடாது. யாசீன் ஓதலாமா ஓதக்கூடாதா இதைத்தான் பார்க்கிறோம். துஆ கேட்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடாது. துஆ ஓதலாமா ஓதக்கூடாதா என்று தான் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்று இரவு, ஏனென்றால் பொதுவான ஒரு சட்டம், வெறுமனே கையேந்தி அல்லாஹ்வே எனக்கு நீ இதை நீத்தா, என்னை மன்னித்து என்று சொல்வதை விட எந்த துஆ செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்னால் ஒரு அமல், அந்த அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். தஸ்பீஹ் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். ஒரு ஜுது அல்லது 4 ஜுது குர்ஆனை ஓதிவிட்டு அல்லாஹ்வை துஆ செய்ய வேண்டும். ஒரு 10 ரூபாய் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இந்த துஆக்களுக்கு சிறப்பான அந்தஸ்து இருக்கிறது.
அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வப்தகு இலைஹில் வஸீலா. அல்லாஹ்வை பயந்து கீழ்ப்பணிந்து நடங்கள், அவனிடத்திலே வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள் என்று. இந்த வசீலா என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் முதல் அர்த்தம் அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் நெருங்கி வாருங்கள் தான் வசீலா. அமலை செய்து அல்லாஹ்விடம் நெருங்கி வாருங்கள். ஆகவே நாம் இப்போது யாசின் ஷரீஃபை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்துகிறோம். நம்முடைய தேவைகளை கேட்கப் போகிறோம். நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லப் போகிறோம். அடையாளங்களாக நாம் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம். எந்த பாவங்கள் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ்வை மறந்திருக்கிறோமே, அதுவே பெரிய பாவம். சில பேர் சொல்வார்கள், இதற்கெடுத்தாலும் அல்லாஹ் மன்னிக்குகிறான், அல்லாஹ் மன்னிக்குகிறான், அல்லாஹ் மன்னிக்குகிறான் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, அந்த அளவிற்கு எங்களுக்கு என்ன பாவம் இருக்கிறது? பாவம் என்றாலே என்னவென்று தெரியவில்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நியமத்துகளுக்கு சுக்குரு செய்யாமல் இருப்பது அதுவே பெரிய நன்றி கெட்டத்தனம். ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய கண்களில் பார்வை இருக்கிறதே, அந்த பார்வைக்கு சுக்குரு செய்ய வேண்டாமா? நினைக்கும் போதெல்லாம் பேசுவதற்கு நாக்கு உதவுகிறதே, நாக்கு அசைகிறதே, அதற்கு சுக்குரு செய்ய வேண்டாமா? ஆகவே நம்முடைய உறுப்புகள் தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொன்றும் தனியாக எடுத்து பாருங்கள், எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது தானாக ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு பெரிய உபகாரம் அல்லாஹ் இருக்கும். நாம் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறோமா? எத்தனை பாவங்கள், எத்தனை குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்வுடைய மன்னிப்புத்தான் தெரியும். இந்த ஷாபான் மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ், அன் உஸாமா இப்னு ஸைத் قال قلت يا رسول الله لم أرك تصوم من شهر من الشهور ما تصوم من شعبان. உஸாமா இப்னு ஸைத் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத், அவர்கள் பெற்ற பிள்ளை உஸாமா. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் அந்த வயசோடு உள்ளவர். நபியுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையா அவர் பாதிக்கப்பட்டார். அந்த உஸாமா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, மற்ற மாதங்களில் எல்லாம் இந்த அளவுக்கு அதிகமாக நோன்பு நோக்கவில்லையே, ஷாபானிலே ஏன் அதிகமாக நோன்பு நோக்குகிறீர்கள்? ரமலான் என்பது ஃபரத், அது எல்லோரும் நோக்கத்தான் ஆக வேண்டும். அந்த ரமலானுக்கு அப்பால் வேறு எந்த மாதத்திலும் இவ்வளவு நோன்பு நீங்கள் நோக்கவில்லையே, ஷாபான் வந்துவிட்டால் அதிகமாக ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்று உஸாமா கேட்டபோது, ذلك شهر يغفل عنه كثير من الناس بين رجب وشعبان بين رجب ورمضان. ரஜப் என்பது ஐயாமுல் ஜாஹிலியத்திலும் புனிதமான மாதம். சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் சண்டை போடாமல் வாக்களை உரையில் போட்டு விடுவார்கள். ஆகவே ரஜபுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. அடுத்து ரமலானுக்கு இஸ்லாம் வந்த பின்னால் ஒரு மரியாதை ஆகிவிட்டது. ஆகவே ரஜபுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, ரமலானுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டுக்கு மத்தியில் இருக்கிற ஷாபானை பற்றி மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள், பொதுபோக்காக இருக்கிறார்கள், அலட்சியமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதத்திலே இந்த மாதத்தில் அடியார்களுடைய அமல்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. என்னுடைய அமல்கள் நான் நோன்பு நோற்று கொண்டிருக்கும் போது நோன்பு வைத்த நிலையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நாம் பலவீனமானவர்கள். ரமலான் வரப்போகிறது. அந்த ரமலானுடைய 30 நோன்பு நோப்பதற்குண்டான கவுசி கிடைத்தாலே பெரும்பாய்ப்பு. ஆகவே ஷாபானிலே நடி வைப்பதை போன்று கூடுதலாக நோன்பு வைக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் ஆக குறைந்தது இந்த 13, 14, 15 நோன்பு வைக்கட்டும், இல்லை என்றால் ஒரு 15 நோன்பு வைக்கட்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய முன்னோர்கள் ஷாபான் 15 பகலில் நோன்பு நோடுங்கள் என்று சொன்னார். நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அந்த அளவிற்கு நோன்பு நோக்குவதற்குண்டான தாக்கத்தை இல்லாமல் இருக்கிறோம். தாக்கத்தை இல்லாமல் இருக்கிறோம் என்றால் ஈமானுடைய பலம் இல்லாமல் இருக்கிறோம். ஏதாவது ஒரு நாளிலாவது நபியுடைய அந்த சுண்ணத்திற்கு ஒத்து வர வேண்டாமா? அந்த அடிப்படையில் நோன்பு நோக்குவது நபியுடைய அந்த சுண்ணத்திலிருந்து ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. மாறாக 15 ஆண்டுகள் நோன்பு நோக்க வேண்டும் என்று தனியாக எந்த ஹதீஸ் நம்மால் காண முடியாது.
ஷாபான் மாதத்தில் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கியிருக்கிறார்கள். அந்த அதிகமான நோன்பு நாமும் நோக்க வேண்டும். ஆனால் இயலாததின் காரணமாக நபி அவர்கள் நோற்ற நாட்களில் இந்த 15 ஒன்றாக இருக்கிறது, நாம் நோன்பு நோக்கலாம் வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் சிறப்புகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆதாரங்கள் சொல்லப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நிச்சயமாக அவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று எந்த அமலிலும் குறை ஏற்படுத்துகிறார்கள். ரமலான் வரப்போகிறது, நன்றாக 20 ரக்காத் தொழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம் 8 ரக்காத்தை தொழுது விட்டு கடைத்தொழுவை சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். திண்ணைகளில் உட்கார்ந்து கேரம் போர்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய சொல்லின் பிரகாரம் அது 8 ரக்காத்தாக இருந்துவிட்டு போகிறது. ஒரு 20 ரக்காத்தா தொழுதா நாளைக்கு அல்லாஹ் அடிக்கப் போகிறானா? ஏன் கூடுதலாக தொழுதா என்று ஒரு காலம் அடிக்க மாட்டார். செய்ய வேண்டிய வேலையை விட கூடுதலாக செய்தால் எந்த ஆசிரியருக்காவது கோபம் வருமா? எந்த பெற்றோருக்காவது கோபம் வருமா? எந்த முதலாளிக்காவது கோபம் வருமா? எந்த மேனேஜருக்காவது கோபம் வருமா? அன்பானவர்களே, ஆனால் அவர்கள் இப்படி குறுக்கு கேள்வி கேட்பார்கள். சரி, கூடுதலாக செய்தால் அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் வரும் என்று சொல்கிறீர்களே, லோஹருடைய 4 ரக்காத் எனக்கு பிரியமாக இருக்கிறது, 5 ரக்காத் நான் தொழுதால் அது கூடுமா? மகரிப் 3 ரக்காத் இருக்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, 4 ரக்காத் தொழுதால் கூடுமா? இப்படி எல்லாம் கேட்பார்கள். வித்தியாசம் தெரியும். 4 ரக்காத் என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று முடித்துவிட வேண்டும். அதற்கு பின்னால் 2 ரக்காத் தொழுகின்றாயா தொழு, அதற்கு பின்னால் 4 ரக்காத் தொழுகிறாயா தொழு. ஆனால் அல்லாஹ்வால் ரசூலுல்லாஹ்வால் அதற்கு கடைசி ஹத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை தனித்தனியாக ஆக்கிக்கொள். தராவியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு 2 ரக்காத்தும் தனித்தனி ரக்காத்துகள், 2 ரக்காத்து தனி, 4வது 2 ரக்காத்து தனி, இப்படியாக இருக்கிறதன் காரணமாக 8க்கு பின்னால் 10 என்பது லொஹரில் ஒன்றை சேர்த்தால் லொஹர் கூடாமல் போய்விடுமே அந்த நிலையில். ஆகவே விஷயங்கள் சரியாகவில்லை என்றால் ஆளுங்களிடத்தில் வந்து அணுக வேண்டும். நாம் பார்க்கிறோம், அதுவும் குறிப்பாக இந்த மஸ்ஜிதிலே புதிதாக சில வாலிபர்கள் வருகிறார்கள், நல்ல முறையில் நேற்று வந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் கையை ஆட்டுகின்றார்கள், கையை நீட்டுகின்றார்கள், தூக்குகின்றார்கள். பார்த்தால் வருத்தமாகவும் இருக்கிறது. அவர்கள் கட்டுகின்ற அந்த கை நெஞ்சுக்கு மேலே கழுத்துக்கு கீழே பார்த்தா அசிங்கமாகவும் இருக்கிறது. என்ன சொல்வது ஏது சொல்வது, மனதிலே ஒரு விதமான வருத்தம் வருகிறது. ஆனால் அன்பானவர்களே, நீங்கள் செய்கின்ற அந்த இளைஞர்களே உங்களுடைய அந்த செயல்கள் பார்த்து ஒரு மூவினுடைய உள்ளத்திலே அவர் சாலியாக ரொம்ப நல்லவராக இருந்து வருத்தம் ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஞாபகத்தில் வைத்து எங்களை போன்ற சாதாரணமானவர்கள் பார்த்து வருத்தம் அடைவதில் ஒன்றும் ஏற்படாது. ஆனால் உண்மையில் பெரிய வழிமுண்டாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இறை நேசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த வாலிபருடைய அந்த சேட்டையை கண்டு இப்படி செய்து கொண்டிருக்கிறானே, மார்க்கத்திலே ஆதாரம் இருக்கின்ற ஒரு விஷயங்களை ஆதாரம் இல்லை என்று தான் இஷ்டத்துக்கு செய்து கொண்டிருக்கிறானே என்று வருத்தப்பட்டு விட்டால் போதும், வாழ்க்கையே வீணாக ஆகும். ஆனால் அந்த இளமையின் துடிப்பு இப்பொழுதெல்லாம் புரியாது. வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரும்போது தான் அப்போது இதெல்லாம் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அப்போது அவர்களுக்கு அது கூடுமானார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் இன்று ஷாபானுடைய 15வது இரவு நாம் 3 யாசின் ஓத போகிறோம். இந்த யாசின் ஓதுவது துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு உண்டான வசீலாவாக முதல் யாசினிலே சலாமத்துடன் நீண்ட ஆயுள். நீண்ட ஆயுளிலிருந்து சலாமத் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. உடல் நலத்துடன் நீண்ட ஆயுள். 2வது யாசினிலே நோய் நொடிகள், சோதனைகள், கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை. 3வது யாசினிலே நம்முடைய செல்வத்திலே பரக்கத். இந்த 3மே மிக முக்கியமானது. இந்த முக்கியமானது கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் பரக்கத் ஏற்பட்டுவிடும், பொருளாதாரத்தில் பரக்கத் ஏற்பட்டுவிடும், சலாமத்து கிடைத்துவிடும், எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் இன்னல்லாஹ லா யத்தலிஉ என்று சொல்லி ஃபயக்ஃபிரு ஜமீஅ ஹல்கிஹி, எல்லாரையும் மன்னிக்கின்றான் என்ற பட்டியலில் நாம் வந்துவிட வேண்டும். எனவே கூடுதலாக அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் وأتوب إليه الذي اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك எத்தனையோ இஸ்திக்ஃபார் இருக்கின்றன.
இல்லை நம்முடைய பாசையிலே நாம் செய்த அந்த குற்றங்களை சொல்லி, யா அல்லாஹ், நான் இந்த குற்றத்தை சிக்குண்டு கிடைக்கிறேன், நான் மீள்வதற்கு முயற்சி செய்கிறேன், ஆனால் உன்னிடம் மன்னிப்பு கேட்ட பின்பும் திரும்ப அந்த பாவத்தை செய்து விடுகிறேன், யா அல்லாஹ், நீ தான் திரும்பவும் செய்யாமல் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 5 தடவை அல்ல, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற வரை சொல்லிக்கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக நாம் அந்த பாவத்தில் விடுதலை பெறுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த லைலத்துல் நிஸ்ஃபு ஷாபானிலே எல்லோரையும் மன்னிக்கும் அந்த அடியார்களுடைய பட்டியலில் நம்மையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Okay.